ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபின்பெஞ்ச் தமிழ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சம்பாதிக்கிறத விட சேமிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சம்பளம் வந்த முதல் வாரம் நம்ம எல்லாருமே ராஜா தான். அதே கடைசி ஒரு வாரம் பர்ஸ் காலியாக இருக்கும். எப்படா 1ஆம் தேதி ஆகும், சம்பளம் வரும்னு இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சேலரிடு பீப்புளோட நிலைமை இது தான். சேமிக்கிறதுக்கு நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான 5 ரூலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 3 கேள்வி. 1. உங்களோட வருமானத்திலிருந்து எந்த ஒரு செலவை அதிகமாக பண்ணுறீங்க? 2. உங்களோட வருமானத்திலிருந்து எவ்வளோ % சேவ் பண்ணுறீங்க? 3. உங்களோட தேவையில்லாத செலவுகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்வியை நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்றதுக்கான காரணத்தை வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்பர் 1, ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். பணத்தை சேமிப்பதற்கான முதல் படி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். டீ காஃபிக்கு செலவு பண்ணுறதுலேருந்து மளிகை பொருட்கள், மொபைல் பில்னு டெய்லி என்ன செலவு பண்ணுறீங்கன்னு ஒரு பேப்பர் பேனை எடுத்து எழுதி வைங்க. பேப்பர் பேனை எடுத்து எழுதுறதுக்கெலாம் எங்கே நேரம் இருக்குது? அதுதானே உங்கள் மைண்ட் வாய்ஸ். நம்ம எல்லாருக்கிட்டையும் தான் மொபைல் ஃபோன் இருக்கே. ஆப்லேயோ, எக்ஸல் ட்ராக்கர்லேயோ, கூகுள் ஷீட்லேயோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நோட் பண்ணுங்கள். இதுவும் கஷ்டமாக இருக்கா? நான் உங்களுக்கு இன்னொரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். உங்களோட வீக்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் எதற்கான செலவு அப்படின்னு நோட் பண்ணி வைங்க. எக்ஸாம்பிளுக்கு 399 மொபைல் பில்லுக்கான செலவு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு நேர மொபைல் பில் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா செலவுகளுக்கும் ஒரு நோட் எழுதி வைங்க. பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் மேனுவலாக தான் ட்ராக் பண்ணணும். இதுவும் பண்ண முடியலையா? அட்லீஸ்ட் மந்த்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் வீக்லியோட கம்பேர் பண்ணுறப்ப அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஃபர்ஸ்ட் ரீசன், வீக்லி ட்ராக் பண்ணுறப்ப ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ் ஏற்கனவே அதிக அளவு செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரும் வாரங்களில் அந்த செலவை கட்டுப்படுத்த முடியும். செகண்ட் ரீசன், ஒரு மாதத்தோட எல்லா செலவுகளையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு 8ஆம் தேதி நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி உங்கள் எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறது மூலமாக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் அதிகமாக செலவு பண்ணுறீங்க, தேவையில்லாத செலவுகள் என்னென்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃப்யூச்சரில் அந்த செலவுகளை குறைக்க முடியும். நம்பர் 2, கிரியேட் பட்ஜெட். உங்களோட செலவுகள் என்னென்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போடுறதுக்கு 50-30-20 ரூலை அப்ளை பண்ணுங்கள். உங்கள் வருமானத்திலிருந்து 50% அத்தியாவசிய தேவைகளுக்காகவும், 30% உங்களோட விருப்பங்களுக்காகவும், 20% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அலோகேட் பண்ணுங்கள். உங்கள் வருமானம் என்ன, உங்களோட செலவுகள் என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு சில செலவுகள் மாதம் இருக்காது, 2 months ஒன்ஸ் குவார்ட்டர்லியாக இருக்கும். அந்த மாதிரி செலவுகளையும் உங்களோட மந்த்லி பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள். அதற்கான தொகையை ஒதுக்கி வைங்க. அப்படி நீங்கள் பண்ணலன்னா அந்த குறிப்பிட்ட செலவு வரும்போது உங்களோட வருமானம் பத்தாது. அப்புறம் அதற்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த 50-30-20 ரூலை ஸ்டார்டிங்கில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் 50-20-30 ரூலை அப்ளை பண்ணுங்கள். உங்கள் வருமானத்திலிருந்து 30% சேமிக்க ஆரம்பிங்க. நம்பர் 3, ஆட்டோமேட் சேவிங்ஸ். வேர்ல்டு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, செலவு பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற பணத்தை சேமிக்காத, சேமிச்சுட்டு மீதம் இருக்கிற பணத்தை செலவு பண்ணு. எப்பயுமே உங்களோட சேவிங்கை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆர்டி, எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அதை ஆட்டோ பேமெண்ட் செட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் ஒவ்வொரு மாதமும் கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணிட்டு வருவீங்க. உங்களோட சம்பளம் 1ஆம் தேதி, உங்கள் ஆட்டோ பேமெண்ட் டேட் 10ஆம் தேதினா சம்டைம்ஸ் சேமிப்பு பணமும் சேர்த்து செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஆட்டோ பேமெண்ட் டேட்டை உங்கள் சம்பளம் வர்ற தேதியிலிருந்து 2 நாளைக்குள்ளே செட் பண்ணி வச்சுருங்க. நம்பர் 4, ஸ்டாப் பையிங் த்ரூ இஎம்ஐ. இன்றைக்கி எல்லார்கிட்டேயும் கிரெடிட் கார்டு இருக்குது. அதனால் எல்லாத்தையும் இஎம்ஐயில் வாங்கிடுறது. நீங்கள் ஒரு பொருளை கிரெடிட் கார்டில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட அடுத்த மாத உழைப்பை இப்போவே எடுத்துக்கிறீங்க. இஎம்ஐயில் அப்ரிஷியேஷன் அசட்ஸ் மட்டும்தான் வாங்கணும். டிப்ரிஷியேஷன் அசட்ஸ் வாங்கவே கூடாது.
0% இன்ட்ரெஸ்ட் ரேட், இப்போ வாங்கினா நல்ல டிஸ்கவுண்ட் அப்படிலாம் சொல்லி உங்களை டெம்ப் பண்ணுவாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்காது. நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான பணத்தை சேர்த்து வைங்க, அதற்கப்புறம் வாங்குங்க. இஎம்ஐயில் வாங்கிட்டு தேவையில்லாமல் இன்ட்ரெஸ்ட் கட்டாதீங்க. நம்பர் 5, மந்த்லி ரிவ்யூ. உங்களோட பட்ஜெட் என்ன, உங்களோட ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு மாத கடைசியில் உங்களுக்கு தெரியும். ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பென்சஸை பட்ஜெட்குள்ளே தான் பண்ணியிருக்கீங்களா இல்லை அதிகமாக பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். இதன் மூலம் தேவையில்லாத செலவுகளை ஃப்யூச்சரில் கட்டுப்படுத்துங்க. உங்கள் பட்ஜெட்குள்ளே உங்கள் செலவுகளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 3 கேள்வி கேட்டிருப்பேன். அப்போ உங்களோட பதில் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த 5 ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கான சரியான பதில் உங்ககிட்ட இருக்கும். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்றத விட நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படின்றத முக்கியம். மாதம் 50,000 ரூபா வாங்கிட்டு ஒன்றுமே சேமிக்காதவங்களும் இருக்காங்க, மாதம் 15,000 ரூபா வாங்கி சேமிக்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை கரெக்டாக சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணுற பணத்தை சரியாக முதலீடு பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட ஃபினான்ஷியல் கோலை ரீச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.